अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अस्सलाम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கருணையால் அல்லாஹ் நம்மை மூமினாக முஸ்லிமாக ஆக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க செய்தான். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை பார்த்து வருகிறோம். மிஷ்காத் ஷரீஃபிலே 395வது ஹதீஸ். وعن عبد الله بن عباس رضي الله عنه قال تولى رسول الله صلى الله عليه وسلم مرة لم يزد على هذا رواه البخاري. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒது செய்தார்கள். முகம் ஒரு முறை, கை ஒரு முறை, இவ்வாறு ஒது செய்தார்கள். லம் யஸித் அலா ஹாதா, அதைவிட அதிகப்படுத்தவில்லை நான் பார்த்த அந்த ஒரு நேரத்தில். இப்போ ஒரு முறை ஒரு செய்திருக்கிறார்கள். அடுத்த ஹதீஸில் பாருங்கள். வன் அப்துல்லாஹ் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா மர்ரத்தைனி இரண்டு முறையும் ஒது செய்திருக்கிறார்கள். ரவால் புகாரி. அடுத்த ரிவாயத்தில் வன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தவல்லா பில் மகாயித். மகாயிதுனா மக்கள் அமருமிடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி சில பேர் ஒவ்வொரு தடவை ஒது செய்கிறது சுன்னத்துங்கிறாங்க, சில பேர் ரெண்டு தடவை ஒது செய்கிறது சுன்னத்துங்கிறாங்க, சில பேர் மூணு தடவை ஒது செய்கிறது சுன்னத்துங்கிறாங்க. எது சரியான சுன்னத்து என்று கற்றுக் கொடுப்பதற்காக மக்கள் எல்லாம் அமரும் இடத்தில், பள்ளிவாசலுக்கு வெளியில், இல்லை சேர்ந்து உட்காரக்கூடிய ஒரு தோட்டம் போன்ற இடங்களில் உஸ்மான் கனி ரலியல்லாஹு மக்களுக்கு முன்னால் வந்து சொன்னார்கள், அலா உரீக்கும் உது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் எப்படி உது செய்தார்கள் என்று உங்களுக்கு நான் காட்டவா? ஃபதவல்லா சலாசன் மூன்று முறை உது செய்து காட்டினார்கள். ரவாஹு முஸ்லிம். நம்ம மேலேயும் வந்துச்சு, மூன்றையும் உது செய்யக்கூடிய ரிவாயத்துகள் மேலேயும் வந்துச்சு. அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு ரிவாயத்து வந்துச்சு இல்லையா? இப்போ என்ன விளக்கம் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே மிகுதமாக ஒதுவோடு இருக்க முயற்சி செய்வார்கள், ஒதுவோடு இருப்பார்கள். ஒரு சில நேரங்களில் மக்களுக்கு ருக்ஸத், மக்களுக்கு அனுமதி இருக்குதுன்னு காட்டுறதுக்காண்டு ஒது செய்யாமல் இருப்பாங்க. ஒது செய்வது ஒரு முறையும் செய்வாங்க, இதுவும் அனுமதி இருக்குது. ரெண்டு முறையும் செய்வாங்க, அதுவும் அனுமதி இருக்குது. மூணு முறையும் செய்வாங்க, இதுவும் அனுமதி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி பல முறையும் செஞ்சு காமிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு அப்படின்னு ஒது செய்யும்போது இஸ்பாகுல் ஒதுவை முக்கம்மலாக செய்யணும். இஸ்பாகுல் ஒதுவை இந்த சலாத் தொழுகைக்காக வேண்டி. இப்போ ஒன்று 5 வக்து தொழுகைக்காக ஒது செய்கிறேன்ல, நானும் அப்படி தான் செய்கிறது. தொழுகைக்கு ஒது செய்யும்போது மூன்று முறை அது தொழுகைக்குள்ளே ஒது. மற்றபடி இப்போ குர்ஆன் ஓத போகிறோம், அதுக்காக ஒது செய்யணும். அது இஸ்திம்ரால் ஒதுவை தொடர்ந்து இருப்பதற்காக வேண்டி காலையில் இப்போ பாடம் நடத்திட்டோம், இப்போ வந்து பாத்ரூம் போனோம் சும்மா ஒது செய்யாமல் வரணும், ஒது செய்கிறோம். இப்போ தொழுகைக்கு ஒது செய்யலை, லுஹரில் தான் தொழுக போகிறோம். அந்த மாதிரி இஸ்திம்ரா ஒதுக்கான் செய்யும்போது ஒரு முறை கழுவினா போதும். ஒரு முறை வாய்க்க பிடித்து, ஒரு முறை மூக்கில் தண்ணீர் செலுத்தி, ஒரு முறை முகம் கழுவி, கை ஒரு தடவை, காலை ஒரு தடவை, தலை மசாஜ் செஞ்சால் போதும். ஒரு கொஞ்சம் தண்ணியிலே வேலையை முடிச்சிடலாம். அதுதான் அதை செய்யக்கூடிய அமலை பொறுத்த வரைக்கும் கூட்டிக்கலாம். இஸ்திம்ரா ஒதுக்காண்டு இருந்தால் ஒரு தடவை, சின்ன அமலுக்கு செய்தால் அது வந்து இப்போ பயான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி, இந்த மாதிரி ஹதீஸ் பாடம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, குர்ஆன் ஓதணும் அப்படி இது மாதிரி செஞ்சால் ரெண்டு தடவை செஞ்சுக்க வேண்டியது. கொஞ்சம் தண்ணி செலவு பண்ணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட செலவு பண்ணால் போதும். தொழுகைக்கு முக்கம்மலான முறையில் இஸ்பாகுல் ஒது சொன்னால் முக்கம்மலான ஒதுவாக செய்யணும். தொழுகைக்கு ஒது செய்கிறது அப்படி பிடிச்சிக்கலாம். அல்லது தண்ணி அதிகமாக இருக்குது, ஆறே ஓடுது வீட்டுக்கு பின்னாடி,
3 தடவை செய். ரொம்ப தண்ணி வந்து இல்லாமல் லாரியில் வாங்கி ஊற்றி புழங்கிட்டு இருக்கோம். வெளியிலேருந்து கடை வாங்கி ஒரு குடம் தூரத்துலேருந்து கொண்டு வந்து புழங்கிட்டு இருக்கோம். இப்போ இது தொழுகைக்காரனும் சரி எந்த அமலுக்காரனும் ஒரு தடவை செஞ்சால் போதும். ஏன்னா ஒரு குடம் தண்ணி கொண்டு வர்றதுக்கு 10 கிலோமீட்டர் போய் கொண்டு வர வேண்டியிருக்கு. இப்போ அதில் எல்லோரும் ஒழுவு செய்யணும். ஒரு குடம் தண்ணியில் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு குடம் தண்ணியில் ஒழுவு செஞ்சுட்டு போயிடக்கூடாது. 10 பேர் ஒழுவு செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தடவை மூஞ்சிக்கணும்னா போதும். ஃபரல் நிறைவேனா போதும். நினச்சிங்களா? ஆறே ஓடுது, திஜ்லா நதி கரையோடு நிற்கிற 3 தடவை கொள்ளு. காவிரி ஓடுது உங்கள் வீட்டு பின்னாடியே. மற்ற நேரத்தில் 2 தடவை கழிக்கும். பெருமாள் எல்லாத்துக்குமே நமக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய சூழ்நிலை, கால சூழ்நிலை அத்தனையும் கவனித்து, தண்ணீருடைய சூழ்நிலை, அமல் எல்லாத்தையும் கவனித்து அவங்கவுங்க இஷ்டப்படி நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னு காட்டி கொடுத்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தொழுவு டைம் ஆச்சு. நிற்கும் ஸ்டேஷனில் வந்து போயிட்டுருக்கோம். ட்ரெயின் நிற்கிது ஈரோடு ஸ்டேஷனில். 2 நிமிஷம் தான் நிற்கும். நம்ம பொட்டிக்கு நேராக பார்த்தா கீழே பைப் இருக்குது. மேக்ஸிமம் பொட்டியிலே தண்ணி இருக்கும். தண்ணி இல்லை, தீர்ந்து போச்சு சில நேரங்களில். எத்தாப்பில் பைப் இருக்குது. நீ போய் அங்கே 3 தடவை வாய்க்கு பிடிச்சி முகத்தை மூக்கில் தண்ணி செலுத்துறதுக்குள்ளார தண்ணி செலுத்து 3 தடவை நீ வந்து அதுக்கு கிளம்பி போயிடும் ட்ரெயின். சேலம் தான் பிடிக்கணும். அப்புறமேல் அப்போ என்ன செய்யணும்? டக்குன்னு வாய்க்கு தண்ணி செலுத்துறது, மூக்குக்கு தண்ணி செலுத்துறது இதெல்லாம் கூட அவசியம் கிடையாது. ஒரே நிமிஷம் தண்ணி திரி விட்டு முகத்தை ஒரு தடவை கழுவிட்டு, கை ஒரு தடவை கழுவிட்டு, மசாஜ் செஞ்சுட்டு, காலை கழுவிட்டு ஓடியா வேண்டிதான். ஃபரலை மட்டும் நிறைவேற்றினா போதும். தொழுவு குடிக்கும் நமக்கு அந்தந்த டைமில். அதே மாதிரி ட்ரெயினில் இங்கேருந்து பாம்பே போகிறாங்க. ஒரு நாள் ஒரு பகல் இரவு போகும் தண்ணி. ஒரு கேரேஜில் 65 பேர் 70 பேர் இருப்பாங்க. சில நேரம் தண்ணி இங்கே பிடிச்சா மட்டும் அங்கே போய் தான் பிடிப்பானோ. அப்போ அங்கே இருக்க அத்தனை பேருமே 5 வக்தும் ஒழுவு செஞ்சாலே தண்ணி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் நீங்கள் போய் 1க்கு 2க்கு போகிறது கூட தண்ணி இருக்காது. இப்போ அந்த மாதிரி ட்ரெயினில் போகிறோம், நாமளே ஒழுவு செஞ்சு தீர்த்துட்டோம்னா அடுத்து பயன்படுத்த தண்ணி இருக்காது பாத்ரூம் போகக்குள்ள. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் கம்மியாக பயன்படுத்து. ஒரு தடவை ஒழுவு செஞ்சாலே போதும் எல்லாருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தண்ணீருக்கு தகுந்த மாதிரி நாம் பயன்படுத்த வேண்டும். அதிகப்படியாக 3 முறைக்கு மேல் கழுவக்கூடாது. ஓடும் தண்ணீரில் அமர்ந்தாலும் சரியே. வன் அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال رجعنا مع رسول الله صلى الله عليه وسلم من مكة إلى المدينة. ஒரு முறை மக்காவுக்கு சென்று விட்டு மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தோம். ஹத்தா இதா குன்னா பி மாயின் பித்தரீகி. அப்பொழுது அங்கே வழியில் இருந்த ஒரு தண்ணீர் இருந்த ஒரு கிணற்றுக்கு அருகில் வந்தோம். மானா தண்ணீர்னு அர்த்தம். இங்கே கிணறு, தண்ணீர் உள்ள கிணறுக்கு வந்தோம். அப்போ பாலைவனத்தில் வரும்போது அங்கங்கே கிணறு இருக்கும். மக்கா வந்து மதீனாவுக்கு மத்தியில் பைருஹா அப்படின்னு ஒரு கிணறு இருக்குது. பைரஹா அது வந்து மதீனா பைரஹா தோட்டம். இது வந்து பீர் அரிஹா, வேறு அரிஹான்னு நினைக்கிறேன் ஒரு தோட்டம். அதில் வந்து எல்லா அன்பியாக்களும் அந்த கிணறுல வந்து தண்ணீர் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பேரு ரவுஹான்னு பேர். 70,000 அன்பியாக்கள் அங்கே வந்தாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்களும் மக்கா வந்து மதீனாவுக்கு போகிற வழியில் இருக்குது, பத்ருக்கு போகிற வழியில். பெருமானாரும் அங்கே போய் அந்த தண்ணீர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஷிஃபாவுடைய தண்ணின்னு சொல்கிறாங்க. அதை அந்த மாதிரி ஒரு கிணறு இருக்கும் போகிற வழியில். அந்த கிணத்துல எல்லாம் தண்ணி அரைச்சி குடிச்சிட்டு பக்கத்து தோட்டங்களில் தொழுதுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி ஒரு கிணற்றுக்கு அருகில் வந்தார்கள். வந்தவுடன் தூரத்தில் கிணறு வந்த உடனே தாகத்தில் உள்ளவங்க இருப்பாங்கள்ல, ரெண்டாவது நாம் எல்லோரும் ஒன்றா போனால் தண்ணி கிடைக்க கஷ்டமாக இருக்கும்னு சில பேர் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. கிணறு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கிணறு 1/2 கிலோமீட்டர் கிணறு வந்துருச்சுன்னா சூழ்நிலை வந்துட்டுருக்குறாங்க. அதை சொல்லுவாங்க, போகிறோம் முன்னாடியே போகிறோம், போய் ஒழு செஞ்சுட்டு இருக்கோம், ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் இளைஞராக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. சுல்சலாசம் அவங்களும் முதியவர்களாக இருக்கும், மெதுவாக வர்றாங்க. இவங்க ஃபாஸ்ட்டாக போய் தண்ணிலாம் எடுத்து வச்சு இவங்களும் ஒழு செஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி அசர் தொழுவணும் அப்படின்னு. தாஜல கோமுன் இந்தல் அசருடைய நேரத்திலே ஒரு கூட்டத்தார் மட்டும் சற்று விரைவாக சென்றார்கள். ஃபத்தவல்லஹு அவரெல்லாம் ஒழுவு செய்து கொண்டார்கள். ஒஹும் உஜ்ஜாலுன் அவர்களோ அவசரமானவர்களாக. ஃபந்தஹைனா இலைஹிம் நாங்கள் எல்லோரும் அவர்களை சென்று போய் சேர்ந்தோம். வயசானவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களோடு சேர்ந்து அங்கே போய் பார்க்குறாங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில் போகிறாங்க. வஅகாவுஹும் தலூஉ லம் யமஸ்ஸஹா அல்மாஉ
அவருடைய காலின் பின்பகுதி இருக்கே, காலுடைய பின்னங்கள், அந்த முட்டுக்கு கீழே உள்ள பகுதி, அது வெளிச்சமாக இருந்தது. அது வந்து மின்னியது, தண்ணீர் படாமல். அதாவது காலில் அந்த இடத்துல தண்ணி படலைன்னா அந்த இடத்துல வெள்ளையாக தெரியும், மற்ற இடத்துல தண்ணி கருப்பாக, தண்ணி பட்டை அடையாளம் தெரியும், அங்கே மட்டும் வெள்ளையாக தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அது மட்டும் வெள்ளையாக தெரிந்தது, தண்ணீர் படாத அடையாளமாக. தண்ணி அப்படியே அள்ளி அள்ளி வாலிலேருந்து அள்ளி அப்படி காலில் மேலே முன்னாடி மட்டும் ஊற்றிக்கிறது, பின்னாடி ஊற்றுறது இல்லை. ஆரம்பகால இஸ்லாத்தில் வந்தவங்க அதிகமாக இஸ்லாம் சட்டங்கன்னு தெரியாது, காலை இவ்வளோ கழுவுனா போதும் அப்படின்ட்டு காலை கீழே தேய்ச்சிட்டு முன்னாடி அள்ளி ஊற்றிக்குவாங்க, அவ்வளோதான். கீழே நினைஞ்சிரும், முன்னாடி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெள்ளையாக இருக்கும். நம்ம போய் அவசரத்துக்கு அப்படி தண்ணி அப்படி அள்ளி ஊற்றிட்டு ஓடிடுவாங்க ஹவுஸ்லேருந்து. அந்த மாதிரி பின்பக்கம் வெளிச்சமாக இருந்தது. லம் எமஸ்ஸஹல் மா, தண்ணீர் அதில் படவில்லை. அதை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் காலில் பின்னங்கால் வந்து தண்ணி படாமல் இருக்குது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைலுல் லில் அகாபி மினன்னார். அகாப்னா அகிபுக்கு ஜம்மா அகாப், அதெல்லாம் அகிப்னா முட்டி காலின் பிற்பகுதியை உடையவர்கள் அப்படிங்கிற, பிற்பகுதியில் தண்ணீர் நினையாமல் வைத்திருப்பவர்கள், அவர்களுக்கு வயது என்ற அதாப் இருக்கிறது, சோதனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது. பின்னர் நரகில் இருந்தும் அஸ்பிகுல் ஒதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள். இது ஆரம்ப காலகட்டம், அதனால் அவங்களுக்கு இப்படி ஒன்றுனா நினைவுறுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நரகம்னு சொன்னாங்க? ஒது பரிபூர்ணமாக செய்யாமல் ஒரு முடியளவு கழுக வேண்டிய இடத்துல கழுகாவிட்டாலும் ஒது நிறைவேறாது. ஒது நிறைவேறலைன்னா தொழுகை நிறைவேறாது, வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் அவங்க நரக தண்டனை இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அதுக்கு முன்னாடி சஹாபாக்கெல்லாம் உஷாராயிட்டாங்க, காலை நல்லா பின்னங்காலையும் தேய்ச்சி கழுவாங்க. ரவாஹு முஸ்லிம். வயல் முகரித் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு قال இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்ல ஃபமஸஹ பினாசியதிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்தார்கள், தங்களுடைய முன் நெற்றியிலே மசஹ் செய்தார்கள். வஅலல் இமாமதி, தங்களுடைய தலைப்பாகையிலும் மசஹ் செய்தார்கள். வஅல் ஹுஃபைன், கால் மோசாவிலேயும் மசஹ் செய்தார்கள். முன் நெற்றியில் மசஹ் செய்தார்கள்னா தலையில் 4 ஒரு பங்கு மசஹ் செய்கிறது. இந்த ஹதீஸ் வச்சு தான் ஃபர்து என்று கூறுகிறார்கள் ஹனஃபி மذஹபில். அல்லாஹ் தஆலா ஹம்ஸஹு பிருஊசிக்கும், உங்கள் தலைக்கு மசஹ் செய்யுங்கன்னு சொல்லிட்டான். இது எப்படி அர்த்தம் வைக்கிறது? சில சஹாபாக்கள் அக்பர பிஹிமா அதுபரன்னு வருது, அதனால் முழு தலை மசஹ் செய்கிறது ஃபர்துன்னு நினச்சாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்கெல்லாம் அப்படியே சொல்கிறாங்க, முழு தலை மசஹ் செய்யணும். ஷாஃபி சொல்கிறாங்க ஹம்ஸஹு பிருஊசிக்கும், உங்கள் தலையை மசஹ் செய்யுங்கன்னு சொன்னால் எவ்வளோன்னு நான் சொல்ல. அல்லாஹ் தஆலா குறைஞ்சபட்சம் எந்த அளவு எடுத்துக்க வேண்டியது, ஒரு தண்ணி ஒரு விரலில் தொட்டு இப்படி ஒரு முடியில் இப்படி தேய்ச்சாலும் மசஹ் தானே, அதுவும் தடை வர தானே, போதும். ஒரே ஒரு தண்ணி எடுத்து ஒரே ஒரு முடியில் இப்படி தேய்ச்சோம், ஒரு குறைஞ்ச ஒரு 3 முடி முடிஞ்ச போச்சு, மசஹ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதே மாதிரி இந்த ஹதீஸ் வச்சு இது மாதிரி சில ஹதீஸ்கள் வருதில்ல, நாசியத் முன்னெற்றி முடின்னு பெருமானா சொல்லியிருக்காங்க. இப்போ நெற்றியுடைய முன்பகுதி முடி இப்படி அவன் செஞ்சுட்டான், ஃபுல்லாக செய்யலை. அப்போ அப்படியும் செய்யலாம். அதிகமாக நிதானமாக வீட்டில் செய்யும்போது முழு தலைக்கும் பின்னாடி வந்துட்டு முன்னாடி வருவாங்க. அக்பர பிஹிமா அதுபர. சஃபரில் பிரயாணங்களில் எங்கேயும் செய்யும்போது அவசர செய்யும்போது சேர்ந்து இப்படி முன்னேற்றி அவ்வளோதான் மசூல். அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம கையளவு முன்னேற்றி முடிய அளவுக்காவது செய்யணும். இது எந்த அளவு கணக்கு வைக்கிறது? தலையில் 4 ஒரு பங்கு, முழு இது ஒரு பங்கு, அது ஒரு பங்கு, அது ஒரு பங்கு, மொத்தம் 4 ஒரு பங்கு, 4 ஒரு பங்காவது மசூல் செய்வது கடமை என்று ஹனஃபி மذஹபில் சட்டம் எடுத்தாங்க. இது வச்சு புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது வால் இமாமத்து, தலைப்பாயில் மசூல் செஞ்சாங்களா? அப்போ சில முஹத்திஸீன்கள் சில சஹாபாக்கள் தலைப்பாலை மசூல் செய்யலாம். அதாவது எப்படி கால் உரை போட்டிருந்தாலும் காலை கழுவு தேவையில்லை, கால் உரைக்கு மேலே மசூல் செஞ்சால் போதும், ஹுஃபு போட்டிருந்தா. அதே மாதிரி தலைக்கு மசூல் செய்யணும். தலைப்பா கட்டியிருக்கான், அது அவுக்கிற கஷ்டமாக இருக்குது, அவர் திரும்ப கட்ட கஷ்டமாக இருக்கும், தலைப்பாக்கி மசூல் செஞ்சால் போதும். இப்படி தலைப்பா மசூல் செஞ்சால் தலைக்கு மசூல் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் 4 மசூல் யாரும் அப்படி சொல்லலை. ஏன்னா ஹம்ஸோ பிருஊசிக்கும் நல்லா சொல்கிறான், தலைக்கு மசூல் செய்ய சொல்கிறான். பெருமானா வேறு எங்கேயும் தலைப்பால் மசூல் செஞ்சதாக அர்த்தம் வரல. இப்போ இதில் என்ன, இந்த ஒரு சஹாபி மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், தலைப்பாகி சரி செய்திருப்பார்கள், அதை இவங்க மசஹ்னு நினைக்கிருப்பாங்க. ஏன்னா தலைப்பாயில் மசூல் செஞ்சால் எல்லா சஹாபாவும் சொல்லிடணும். இப்போ ஹுஃபில் மசூல் செஞ்சாங்கிறது 70 சஹாபாக்கள் ரிவாய் செய்கிறாங்க, இது இந்த ஒரு சஹாபி தான் ரிவாய் செய்கிறாங்க. அப்போ எப்படின்னா 4 ஒரு பங்கு தலைக்கு மசூல் செஞ்சுருப்பாங்க. தண்ணி தொட்டு சல்லாசம் தண்ணி தொட்டு எடுத்து இது மசூல் செஞ்சுட்டு சரி இப்படி நீ இங்கே பாரு, அங்கேனா பார்த்துட்டுருக்குற, நான் சொல்லி காமிச்சிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கணும், அங்கேனா பார்க்குறேன், இப்படி திரும்பி பார்க்குறேன், நீ அங்கே பார்க்க வேணாம், என்னையும் பாரு, நான் சொல்கிறது மனப்பம் பண்ணிக்க, மனசில் வச்சுக்க போதும். வளைஞ்சா இப்படி தலையை எடுத்து இப்படி தலைவிட்டு
தலைப்பை சரி பண்ணுவாங்கல்ல, இப்போ தலைக்கு மசூல் செஞ்சாங்க, தலைப்பாய்க்கு மசூல் செஞ்சாங்கன்னு அவங்க விளங்கிட்டாங்க. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாக சஹாபி விளங்கியிருக்கலாம். வஅல் ஹுஃபைன், 2 ஹுஃபின் மீதும் மசூல் செய்தார்கள். ஹுஃபுன்னு சொன்னால் கால் மோசா, சாக்ஸ் மாதிரி தோலில் இருக்கும். இப்போ ஒரு துணி சாக்ஸில் மசூல் செய்யக்கூடாது, தோலில் நெய்யப்பட்ட தோல் சாக்ஸில் மசூல் செய்யலாம். அப்போ அந்த தோல் சாக்ஸை போட்டு காலை கழுவி உதவு செஞ்சுட்டு அந்த தோல் சாக்ஸை மாட்டிட்டா, உள்ளூராக இருந்த ஒரு நாள் 5 வகை தொழுகைக்கு நம்ம காலை மோசாவை கழட்டாமல், குளிர்காலம் மோசாவை கழட்டினா காலை நடுங்கும். இந்த மாதிரி குளிர் பிரதேசம் உள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம், மோசாவுக்கு மேலேயே மசூல் செய்து கொள்ளலாம். நினச்சிங்கன்னா வெளியூருக்கார சஃபரில் முசாஃபிர் இருந்தால் 3 நாள் வரைக்கும் மசூல் செய்யலாம். ரவால் முஸ்லிம். வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயம்முன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயம்முன்னா இது வலது பக்கம் ஆரம்பம் செய்வதை பிரியப்படுவார்கள். மஸ்ததா, தன்னால் முடிந்தவரை, ஃபி ஷஅனிஹி குல்லிஹி, தங்களுடைய எல்லா வேலைகளிலையும், ஃபி துஹூரிஹி, கழுவது, முதல்ல வலது கை கழுவிட்டு அப்புறம் இடது கை, முதல்ல வலது கால் அப்புறம் இடது கால், இவ்வாறாக தன்னுடைய பொதுவாக வலது பக்கம் ஆரம்பிப்பதை விரும்புவார்கள். தரஜுலிஹி, தலையை சீவுதல், முதல்ல வலது பக்கம் சீவிட்டு அப்புறம் இடது பக்கம் செய்வாங்க. தனஉலிஹி, காலில் செருப்பு அணிவது, முதல்ல வலது பக்கம் அணிவார்கள் அப்புறம் இடது பக்கம் அணிவார்கள். முத்தஃபக்குன் அலைஹ். கழட்டும் போது இடது பக்கம் கழட்டி விட்டு அப்புறம் வலது பக்கம் கழட்டணும். பள்ளிவாசல் அது மாதிரி நல்ல வேலை எல்லாத்துக்கும் வலது கால் முதல்ல, யார்ட்டையும் கொடுக்கணுன்னா வலது கையால் கொடுக்கணும். பள்ளிவாசல் நுழையணுன்னா வலது காலை வச்சு நுழையணும், வெளியே வரும்போது இடது காலை வச்சு வரணும். பாத்ரூம் போல் இடது காலை வச்சு உள்ளே போகணும், வலது காலை வச்சு வெளியே வரணும். இப்படியாக நல்ல வேலைகள் ஆரம்பிக்கும் போது வலது கையை பயன்படுத்த வேண்டும். சாப்பிடுவதற்கு, இந்த பொருள் சாப்பிட்றதுக்கு, பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கு, சின்ன பொருளாக ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாலும் வலது கையால் சாப்பிடணும். முத்தஃபக்குன் அலைஹ். அல் ஃபஸ்லு தானி அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இதா லபிஸ்தும் இதா தவல்லத்தும் ஃபபதஉ பிஅயாமினிக்கும், நீங்கள் ஆடை அணிந்தாலும் சரியே, பேண்ட்டு போடுறீங்க முதல்ல வலது கால், கை போடுறீங்க முதல்ல வலது கை போட்டு அப்புறம் இடது கை போடணும். நீங்கள் ஆடை அணிந்தாலும், இதா தவல்லத்தும் உது செய்தாலும், ஃபபதஉ பிஅயாமினிக்கும், உங்கள் வலது கையை கொண்டு ஆரம்பம் செய்யுங்கள். ரவா அஹ்மது அபூ தாவூத். வன் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா உதுஅ லிமன் லம் யذ்குர் இஸ்மல்லாஹி அலைஹி, யார் அந்த உதுவுக்கு முன்பு பிஸ்மில்லா சொல்லவில்லையோ அவருக்கு உதுவே கிடையாது, காமிலான உது கிடையாது, உதுவுடைய முழு நன்மை கிடையாது. உது செய்ய ஆரம்பிக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பித்தோன்னா உதுவுடைய முழு நன்மை கிடைக்கும், இல்லைன்னா உதுவுடைய முழு நன்மை கிடைக்காது. ஒரு சில வார்த்தை வருது, உது செஞ்சால் முகத்தை கழுவினா முகத்துடைய பாவம் போயிடும், கையை கழுவினா கையுடைய பாவம், காலை கழுவினா காலுடைய பாவம் போயிடும். பிஸ்மில்லா சொல்லி உது செஞ்சால் உச்சந்தேர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை உறுப்புகளுடைய பாவமும் போயிடும். அதே மாதிரி நீ பிஸ்மில்லா சொல்லாமல் உழு செஞ்சால் கைகாலுடைய பாவம் மட்டும் போகும். பிஸ்மில்லா சொல்லி உழு செய்தால் கல்புடைய பாவமும் சேர்ந்து போயிடும், உழுவுடைய முழுமையான நன்மை கிடைக்கும். ரவாஹ் திர்மிதி இப்னு மாஜா வரவா அஹ்மது அபூ தாவூத் அன் அபீ ஹுரைரா வத்தாரமி அன் அபீ சயீத் குத்ரி அன் நபி வஸாத ஃபி அவ்வலி லா ஸலாத்த லிமன் லா உது அலஹு என்றும் ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. யார் உது செய்யவில்லையோ அவனுக்கு தொழுகை இல்லை, யார் அந்த உதுவிலே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லவில்லை அவருக்கு உதுவும் இல்லை என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். வான் லகீத் இப்னு சபிரா ரலியல்லாஹு அன்ஹு قال குல்து யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி அனில் உது, யா ரசூலல்லாஹ் உதுவை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டேன். கால பெருமானார் சொன்னாங்க அஸ்பிகில் உதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள். வஹல்லில் பைனல் அசாபி, விரல்களுக்கு மத்தியிலே கோதி கழுவும், கை கழுவும் போது விரலையும் கோதி கழுவும், இங்கே நடுவில் விட தண்ணி படாமல் போயிடக்கூடாது, அதனால் விரல் நல்லா அப்படி கோதி கழுகுங்கள். பாலிக ஃபில் இஸ்தின்ஷாக்கி, மூக்கில் தண்ணீர் செலுத்துவதை முபாலகாவாக செய்யுங்கள், முழுமையாக செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். வரம்பு மீறி அர்த்தம் போய் அதை முழுமையை அடையுங்கள்னு அர்த்தம். ஆனால் சும்மா கொஞ்சம் தண்ணி எடுத்து முனியும் மூக்கில் இப்படி உறிஞ்சிடலாம், அப்படி விட்டு அப்படி கழுவிடலாம் அப்படின்னு அதுவும் செய்யலாம். அப்போ மூக்கு மேலே இருக்கக்கூடிய சுத்தமாகாது, அதனால் தண்ணி எடுத்து நல்லா எவ்வளோ முடியுமோ நல்லா இழுத்து நல்லா சிந்தி, முடிந்தால் நுனி விரலை இடது நுனி விரல் எடுத்து மூக்கில் விட்டு க்ளீன் பண்ணி ஏதாவது இருந்தால் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணணும். அந்த மாதிரி இல்லா அந்த குண சாயம், நோன்பாளியாக இருந்தாலே தவிர, நோன்பாளி நல்லா மூக்கில் தான் உள்ளே போயிடும்,
நோன்பு முறிஞ்சு போயிடும். நோன்பாளியாக இருக்கிறவங்க வாய்க்கு பிடிச்சிட்டு மூக்கை தண்ணி எடுத்து உறிஞ்சக்கூடாது, மூக்கை உறிஞ்சி இழுக்கக்கூடாது. மூக்கை எடுத்து மூக்கு நுனியில் மட்டும் சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணி துப்பிட வேண்டியது. சுத்தம் பண்ணின மொழியும் மூக்கு உள்ளெல்லாம் கையும் விடக்கூடாது, விரலும் விடக்கூடாது, இழுக்கவும் கூடாது. நுனி மூக்கை மட்டும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ரவா அபூ தாவூத் வ திர்மிதி வ நஸாயி வரவா இப்னு மாஜா வ தாரமி இலா கௌலி பைனல் அஸாபி'. وعن ابن عباس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا تولأت நீங்கள் உது செய்தால் ஃபஹல்லில் பைனல் அஸாபிஇ யதைக்க வரிஜலை, கைகள் கால்களுடைய விரல்களுக்கு மத்தியில் கோதிக்கல்குங்கள். விரல்கள் கோதிக்கணும், ஒரு விரலை இடுக்கில் விட்டு தேய்ப்பதுக்கு பேர் கோதிக்கல் வருது. கை விரல்களையும் கால் விரலையும் விரல் விட்டு சுத்தம் பண்ணணும். ரவா திருமதி ரவா இப்னு மாஜா நஹு கால திருமதி ஹதா ஹதீஸுன் கரீப். வயல் முஸ்தௌரிது பின் ஷத்தாதின் கால ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தவல்ல யதுலுகு அஸாபிஅ ரிஜலைஹி பி ஹின்ஸரிஹி. நான் பெருமானாரை பார்த்தேன், அவர் உது செய்வார்களானால் தன் காலுடைய விரல்களை இடது கையுடைய சுண்டு விரலை கொண்டு சுத்தம் செய்வார். காரணம் சுண்டு விரல் சன்னமாக இருக்கும், எல்லா அந்த இடுக்கெல்லாம் சீக்கிரம் போகணும். இல்லை, சுண்டு விரலை கொண்டு தன் காலுடைய ஒரு விரலுக்கு மத்தியில் அந்த விரலை வச்சு தேய்ச்சி சுத்தம் செய்வார்கள். ரவா திருமதி அபூ தாவூத் இப்னு மாஜா. வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தவல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்வார்களானால் அஹத கஃபம் மிம்மாயின், தண்ணீரிலிருந்தும் ஒரு கஃபை எடுப்பார்கள். ஃபஅத்ஹலஹு தஹத்த ஹனகிஹி ஃபஹல்லல பிஹி லிஹியத்தஹு, அதை கொண்டு தங்களுடைய ஹனக்குன்னு சொன்னால் தன்னுடைய இது கீழ்த்தாடில் அந்த தண்ணீரை இப்படி செலுத்துவார்கள். செலுத்தி ஃபஹல்லல பிஹி லிஹியத்தஹு, அதை கொண்டு தன்னுடைய தாடியை அவர்கள் கோதுவார்கள். இப்படி கோதுவாங்க தாடியுடைய கையுடைய பின்பகுதி கழுத்தை பார்த்துருக்க மாதிரி வச்சு இப்படி தாடியை கோதி. ஃபஹல்லல பிஹி லிஹியத்தஹு, தன்னுடைய தாடியை கோதி கழுவக்கூடியவர்களாக இருந்தார்கள். கால ஹாக்கதா அமரணி ரப்பின்னு சொல்லுவார்கள். இப்படி கோதி கழுவி நம்மங்க இப்படித்தான் பெருமான் அல்லாஹ் தஆலா என்னை ஏவினான் என்று சொல்லுவார்கள். ரவா அபூ தாவூத். வஅன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஹல்லிலு லிஹியத்தஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாடியை கோதி கழுவக்கூடியவர்களாக இருந்தார்கள். கோதி கழுவுறது பின்பக்கம் கோதி கழுவணும். ஒரு பக்கம் செய்கிறான், ஆனால் நம்ம சுனத்துன்னா பின்பக்கம் இப்படி வச்சு இன்னும் ஏதாவது மாட்டிருந்தால் கூட வழி வந்துடும். அந்த சுன்னத்தான முறை. وأن أبي حيا رضي الله عنه قال رأيت عليا تولى, நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு உது செய்வதை பார்த்தேன். ஃபகஸல கஃபைஹி, தன் 2 கஃப்புகளையும் கழுவினார்கள். ஹத்தா அன்காஹுமா, அவற்றை நன்கு சுத்தம் செய்தார்கள். அன்கான நல்லா சுத்தம் செய்து முதல்ல 2 கஃப்பில் தண்ணி, ஏன்னா வெளியே வேலை செஞ்சு வந்துருப்போம், வண்டியில் பண்ணிட்டுருப்போம், கையில் சுத்தங்கள் இருக்கும், சோப்பு போட்டுக்கணும்னா கழுவணும், இல்லை நல்லா தேய்ச்சி கழுவணும் 2 கையும் 3 முறை. சும்மா மதுமல்ல சலாசன், பின்பு வாய்க்கு பிடித்தார்கள் 3 முறை. வஸ்தன் ஷக சலாசன், 3 முறை மூக்கில் தண்ணீர் செலுத்தினார்கள். வகசல வஜஹு சலாசன், முகத்தை 3 முறை கழுவினார்கள். வதிராஐஹி சலாசன், தன் குடங்கைகளை இந்த முன்கைகளை 3 முறை கழுவினார்கள். மசஹபிர அசிஹி மர்ரத்தன், தலைக்கு 1 முறை மசஜ் செய்தார்கள். சும்மா கசல கதமிஹி இல் கஅபைனி, இன்னும் கீழ் முட்டு வரை தன்னுடைய காலை கழுகினார்கள். சும்மா காம, எழுந்து நின்றார்கள். ஃபஅகத ஃபதுலத் தஹூரிஹி, தன்னுடைய உது செய்த அந்த பாத்திரத்தில் மிச்சம் இருக்கும் கொஞ்சம் தண்ணீரை எடுத்தார்கள். ஃபஷரிபஹு, அதை குடித்து கொண்டார்கள். வஹுவ காயிமுன், அவர்கள் நின்ற நிலையிலே. ஒது செஞ்சு முடிச்சு எந்திரிச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த ஒதுவுடைய டப்பாவில் மிஞ்சி இருக்கு தண்ணியில் வாயில் ஊற்றிக்கணும். பரக்கத்துனா ஒது செஞ்சது பரக்கத்தான வேலை. நல்ல அமல்களுக்காக வேண்டி பயன்படுத்த தண்ணீரும் பரக்கத்தான தண்ணி, அதில் மிச்சமுள்ள தண்ணீரும் பரக்கத்தான தண்ணி, அதை குடிச்சு கொள்வது நல்லது. இப்படி தான் சொல்லிட்டு குடித்து கொண்டார்கள். யார்? அலி ரலியல்லாஹு. சும்மா கால பின்பு சொன்னார்கள், அஹ்பப்தன் உரீக்கும் கைஃபக்கான துஹூர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் உது செய்யும் முறை எவ்வாறு இருந்தது என்று உங்களுக்கு காட்டுவதற்கு நான் விரும்பினேன் என்று சொன்னார்கள். ரவா திருமதி வ நஸாயி. இப்படி தான் பெருமானார் செஞ்சுருக்கிறாங்க. நோன்பு வச்சா ஊற்றக்கூடாது, நோன்பு மற்ற டைமில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி கடல் தண்ணி மாதிரி உப்பான தண்ணியில் ஒரு செஞ்சால் வாயில் ஊற்றினா, நம்ம உப்பு இல்லாத நல்ல தண்ணியாக இருந்தால் வாயில் ஊற்றிக்கலாம், அது குடிச்சிக்கலாம். வன் அப்து ஹைரின் கால நஹ்னு ஜுலூசுன் நந்துரு இலா அலியின் ஹீன தவல்ல, அலி ரலியல்லாஹு உலு செய்த பொழுது நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு அவர்களை கவனித்து கொண்டு எப்படி உலு செய்கிறாங்க பார்க்கலாம். அதுகல எதகுல் யும்னா, தன் வலது கையை நுழைத்தார்கள்.
ஃபமல ஃபமஹு வாயில் நிறைத்தார்கள், வாயில் விட்டு வாயை நிறைத்தார்கள். மலுமல வஸ்தன் ஷக அதன் பின்பு வாய்க்கு பழித்தார்கள். அப்புறம் மூக்கு தண்ணி செலுத்தினார்கள். நசரபி எதிகில் யுஸ்ரா இடது கையை கொண்டு மூக்கை சிந்தினார்கள். மூக்கு தண்ணி செலுத்துவதற்கு வலது கை வாய், மூக்கு சிந்துறதுக்கு நல்லா தண்ணி சிந்துறதுக்கு இடது கையால் சிந்திட்டு கழுவிட்டு திரும்ப தண்ணி செலுத்தணும். ஃபஅலாஹாதா இப்படியே சலாச மர்ராத்தின் 3 முறை செய்தார்கள். சும்ம கால பின்பு சொன்னார்கள், மன் சர்ரஹு யந்துரு இலா துஹூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹாதா துஹூருஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உலூ செய்தார் என்று யாரும் பார்க்க ஆசைப்பட்டால் பார்த்து கொள்ளுங்கள், இப்படித்தான் பெருமானார் உலூ செய்தார்கள் என்று சொன்னார்கள். ரவாஹு தாரமி. வன் அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رأيت رسول الله صلى الله عليه وسلم مضمض واستنشق من كف واحد. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு கஃப் தண்ணீரை, ஒரு கை தண்ணீரை, ஒரு சிறங்கை அளவு தண்ணீரை எடுத்து அதிலே வாய்க்கு பழித்தார்கள், மூக்கில் தண்ணீர் செலுத்தினார். இது ஒரு முறை இருக்குது. தண்ணி கம்மியாக தானே செய்யலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் வாய்க்கு 3 தடவை, மூக்குக்கு 3 தடவை. தண்ணி கம்மியாக இருந்தால் தண்ணி எடுத்து வாய்க்கு தண்ணி செலுத்து அதே மூக்கு செலுத்திடணும், சிந்திடணும். திரும்ப வாய்க்கு எடுத்து வாய்க்கும் மூக்குக்கும் ஒரே கஃப் தண்ணி போதுமானது. இப்படியும் பெருமாள் செய்திருக்கிறார். தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியுடைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஃபாரத் அலிக சராசன் இவ்வாறு 3 முறை செய்தார்கள். அபூ தாவூத் திருமதி. அவன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ பி ரஸிஹி வ உதுனைஹி. பெருமானார் தன் தலைக்கு மசஜ் செய்தார்கள், தன் 2 காதுகளுக்கும் மசஜ் செய்தார்கள். பாத்தினஹுமா பி சபாஹத்தைனி வ ஸாஹிரஹுமா பி இப்ஹாமைனி. தலைக்கு மசஜ் செஞ்சுட்டு சபாபத்தில் என்ன கலிமா வரல, இந்த கலிமா வரல கொண்டு காதுடைய உள்பக்கம் இந்த கலிமாவுடைய நுனி இருக்கே அது எங்கே விடணும், காது ஓட்டைக்குள்ளே விட்டு ஒரு இப்படி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மிச்சம் இங்கே ஒட்டியிருக்க தண்ணி இப்படி காதுக்குள் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பெருவரில் வச்சு காதுடைய பின்பகுதியை துடைக்கணும். ஆரம்பிச்சுங்களா? அப்போ பாத்தினஹுமா இந்த காதுடைய உள்பகுதியை பிஸ் சபாஹத்தைனி தன் 2 கலிமா வீரர்களை கொண்டு சுத்தம் செய்தார்கள். அப்புறம் ஒசாஹிரஹுமா அந்த 2உடைய வெளிரங்க பகுதியை பீபஹாமைஹி தங்கள் கட்டை விரலை கொண்டு, இதுக்கு வேணா கட்டை விரல் சொல்லுவோம், பெரு விரல் சொல்லுவாங்க. சபாபத்துனா என்ன கலிமா, அதுக்கு அரபி அரபியில் இன்னொரு முசப்பஹத் தஸ்பி ஓதக்கூடிய தஸ்பி எதாவது என்றோம்ல, தஸ்பி இந்த விரல் தான் ஆடிட்டே இருக்குது. அஷது அல்லா கலிமா சொல்கிறோம், தஸ்பி என்றதுக்கு பயன்படுத்தினால அதுக்கு முசப்பஹத் என்றும் சொல்லுவார்கள், சபாபத் என்றும் சொல்லுவார்கள். வானி ரபி ரலியல்லாஹு அன்ஹு இது ரவாஹு நஸை. வானி ரபி பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹா ரஅத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபி ருபைய் பின்த் முஅவ்வத் அவருடைய மகள் ருபை சஹாபி பெண்மணி, இவர்கள் மூலமாக ரிவாய் செய்யப்படுகிறது. அன்னஹா ரஅத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலூ செய்யும்போது பார்த்தார்கள். ஆலஸ் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொன்னார்கள், ஃப மஸஹ ரஸஹு தன் தலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு மஸஹ் செய்தார்கள். மா அக்பல மின்ஹு மா அதுபர் அதன் முன்பகுதியையும் அதன் பின்பகுதியையும், தலையுடைய முன்பகுதி பின்பகுதி ஃபுல்லாக மஸஹ் செய்தார்கள். சுதுகைஹி 2 சுதுகுனா இந்த நெற்றி பொட்டுக்கும் மஸஹ் செய்தார்கள். உதுனைஹி 2 காதுகளுக்கும் மர்ரத்தம் வாஹிதா ஒரு முறை. இப்போ தலைக்கு மஸஹ் செய்யும்போது இப்படி வருது இல்லை, தலைக்கு மஸஹ் செய்யும்போது இப்படி போகும்போது எங்கே வந்துடும், நெற்றி பொட்டுக்கும் நெற்றி பொட்டுலையும் சேர்த்து நம்ம வந்துடும், திரும்ப வரும். அந்த நெற்றி பொட்டையும் சேர்த்து மஸஹ் செஞ்சிடணும். அப்புறம் இந்த காது நுனி, அப்புறம் இதை கொண்டு காது, இதை கொண்டு இவ்வாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸஹ் செய்தார்கள். ஃபீ ரிவாயத்தின் அன்னஹு தவல்லா ஃபஅத்கல இஸ்பஐஹி ஃபீ ஹுஜரை உதுனைஹி. உது செய்தார்கள், தங்களுடைய 2 விரல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் 2 காதுகளுடைய ஓட்டையில் நுழைத்தார்கள். ரவா அபூ தாவூத் வரவத் திருமதி ரிவாயத்துல் ஊலா வ அஹ்மத் இப்னு மாஜா அஸ்ஸானியா. وعن عبد الله بن زيد رضي الله عنه أنه رأى النبي صلى الله عليه وسلم تولى وأنه مسح رأسه பெருமான் தலைக்கு மஸஹ் உது செய்யும்போது மஸஹ் செய்தார்கள். பி மாயின் கைரி ஃபضலி யதைஹி கை கழுவி மிச்சம் தண்ணீர் இருக்குமே அது அல்லாத வேறு தண்ணீரை கொண்டு தலைக்கு மஸஹ் செய்தார்கள். இப்போ கையை கழுவிடுறோம், கை கழுவிட்டோம், கை மிச்ச தண்ணீர் கையில் உழுது தண்ணி இருக்கும், அதிலே மஸஹ் செய்யலாமா, செஞ்சால் கூடுமா, கூடும். அல்லது திரும்ப தண்ணி கொஞ்சம் எடுத்து புது தண்ணியை எடுத்து அதில் மஸஹ் செய்யலாமா, அதுவும் செய்யலாம். இப்போ 2மே ஜாயிஸ் தான்.
அப்போ புது தண்ணியில் பெரும்பாலும் உது செய்தார்கள். ரவா திருமதி வரவா முஸ்லிம் மஹசவாஹி. வன் அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு தக்கர உலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலு செஞ்ச முறையை உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அபி உமாமா ரலியல்லாஹு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை சொன்னார்கள், வகான எம்சஹுல் மாக்கைனி, மாக்கு அல்லது மூக்கு அப்படின்னு சொன்னால் என்ன? மூக்குன்னு எதுவே இது பேர் மூக்கு. தமிழில் அரபியில் மூக்கு மீமுவா காஃப்னு சொன்னால் இந்த கண்ணுக்கு நடி இதில் கூட வருமே கண் நுனி, கண்ணுக்கு மூக்கு சந்திக்கும் இடம், இதுதான் வந்து மூக்கு அல்லது மாக்கு. சில இடத்துல மூக்குன்னு வருது, மாக்குன்னு வருது. அந்த இடத்துல நல்லா கழுவுவாங்க. ஏன்னா அங்கே தண்ணி ஊற்றினாலும் படாது. சில தண்ணி பட்டாலும் அந்த சில பூலைகள் தூங்கும்போது சில கொஞ்சம் நாங்கள் கருப்பாக ஒட்டியிருக்கும், மஞ்சளாக ஒட்டியிருக்கும், அல்லது அந்த எல்லாம் அப்படி கெட்டியாக இருக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் ஊற வச்சு நல்லா தொடச்சா சுத்தமாக வந்துடும். சின்ன சின்ன பகுதியும் கழுவணும். வகார சொன்னார்கள், அல் உதுனானி மினர் ரஸ், 2 காதுகளும் தலையில் உள்ளது தான். அப்போ ஃபம்சோ பெரு ஊசிக்குமா, தலைக்கு மசாஜ் செய்யணும் வருது இல்லையா? அப்போ காதுக்கும் மசாஜ் செய்யணும், காதுடைய உள்பக்கம் வெளிப்பக்கமும் மசாஜ் செய்யணும். ரவா இப்னு மாஜா அபூதாவுத் திருமதி வதக்கரா கால ஹம்மாதுன் லா அத்ரி அல் உதுனானி மினர் ரஸ் மின் கௌலி அபி உமாமா அம் மின் கௌலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதுனானி மின் ரஸ் என்பது அபூ உமாமா அவர்கள் சொன்னதா பெருமானார் சொன்னதா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். வன் அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி. அம்ர் இப்னு ஷுஐப் அவருடைய தந்தையார் யாருங்க? ஷுஐப் அவருடைய தந்தையார் யாருன்னா அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ். அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவரிடமிருந்தும் ரிவாய் செய்கிறார். தன் தந்தையிடமிருந்தும் அவர்கள் தன் பாட்டனார் அம்ர் இப்னு ஆஸ் அவரிடமிருந்தும் ரிவாய் செய்கிறார்கள். கால ஜா அராபியுன்னு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசியான தஹாபி வந்தார். இஸ்அலுஹு அல் உதுவை பற்றி சட்டம் கேட்டார். யார்கிட்ட சொன்னாங்க? கிராமவாசியை பெருமாட்டு உது செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஃபாரா ஒரு சலாசன் 3 முறை உது செய்து கற்றுக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால சொன்னால் ஹாக்கதா அல் உது, இப்படி தம்பா உது செய்யணும். ஃபமன் ஜாதா அலாஹாதா, இந்த 3 முறையை விட யார் அதிகமாக்கி 4 முறை 5 முறை செய்தார்களோ ஃபகத் அசா, அவர் தீங்கிழித்து விட்டார். அத்தா வரம்பு மீறி விட்டார். தலைமை தனக்கு அநீதி செய்து கொண்டார். ஆனால் அல்லாஹ் கேட்பான் கியாமத்தில், ஏன்னு தேவையில்லாமல் செஞ்சேன். முக்கம்மல் செஞ்ச தப்பு இல்லை பை. தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவணும், 3 மூஞ்சி கழுவணும். பார்த்தா இங்கே பட்டுச்சான்னு தெரில, அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா முக்கம்மல் ஆக்கிறக்காண்டி அது தப்பு இல்லை. மற்றபடி தேவையில்லாமல் இஸ்ராஃப் செய்யக்கூடாது. சில பேர் 100 தடவை 200 தடவைலாம் கழுவுறது, ஹவுஸ் தண்ணியே காலி பண்ணிடுவாங்க. வசுவாஸ் கழுவணுமா இல்லையா, வசுவாஸ் வியாதி, அது பைத்தியமாக இருக்கும், என்ன செய்கிறது, அந்த மாதிரி கேட்குவாங்க. இப்போ யார் இதை விட அதிகமாக்கினார்களோ அவர்கள் வரம்பு மீறினார்கள். ரவாஹு நஸீ இப்னு மாஜா ரவா அபூ தாவூத் மஅனாஹு. வஅன் அப்துல்லா பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சமிஅ இப்னஹு யகூலு. அப்துல்லா பின் முகஃபல் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் துஆ செய்து கொண்டிருந்ததை தன் தந்தையார் கேட்டார். என்ன துஆ செஞ்சாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் கஸ்ரல் அபியல் அன் யமீனில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய வலது பக்கம், யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய வலது பக்கத்தில் வெளியேறு ஒரு மாளிகை எனக்கு நீ கொடு அல்லா அப்படின்னு கேட்டாங்க. கால அப்போ அவங்க சொன்னாங்க, ஐ புனையே என் அருமை மகனே, சலில்லாஹல் ஜன்னா, அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை நீ கேளு. வத்தஅவ்வது பிஹி மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடிக்கொள். ஃபைன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, பெருமானார் சொல்ல நான் கேட்டேன், இன்னமும் சயகூனு ஃபி ஹாதிஹில் உம்மத்தி கௌமுன், இந்த உம்மத்திலே பின்னால் ஒரு கூட்டம் வரும், யஅ்ததூன ஃபித் துஹூர், அவர்கள் சுத்தம் செய்வதில் வரம்பு மீறுவார்கள், துஆ கேட்பதில் வரம்பு மீறுவார்கள். சுத்தம் செய்ய வரம்பு மீறின அர்த்தம் என்ன? 3 தடவை கழுவணும், அதை விட அதிகமாக இஷ்டத்துக்கு கழுவுறது, அதிகமாக கழுவுறது. அதே மாதிரி தேவையில்லாமல் ஒரு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போதும், ஒரு அரைவாளி தண்ணி போதும், 10 வாளி தண்ணி ஷவர் திருள் விண்டுகிறது, அப்படியே அதிகப்படியாக தண்ணியை பயன்படுத்துகிறது. இது உம்மத்தில் பிற்காத்து வரம்பு மீறி செய்து கொள்வார்கள். துஆவில் வரம்பு மீறின அர்த்தம் என்ன சொல்லலாம்? என்னென்ன துவாக்கள் பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்களோ அவ்வாறு கேட்கலாம். யாரோ சொர்க்கத்தை கூட அல்லான்னு கேட்கலாம்.
பெரிய துவா ஓதுனா மதிப்பு கூட. தமிழகத்திலேயே இவ்வளோ நீள துவா ஓதி இருக்க மாட்டார்கள். உலகிலேயே பெரிய துவா சிறப்பாக நடைபெறும். சில பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க, உலகில் பெரிய துவா, மிக ஒரு நாள் துவா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் துவா, வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு நினச்சிங்களா. அப்படியே கேட்குறான் இஷ்டத்துக்கு வரம்பு மீறி துவா செய்யுது. நீ இந்த மாதிரி துவா செஞ்ச பெரும்பாலும் வாழ்க்கையில் துவா செஞ்சுருக்காங்களா? வரலாறு காணாத அபூர்வ துவா பேப்பரில் விளம்பரம்லாம் கொடுக்க பார்த்துருக்கீங்களா? சில ஊரில் செய்கிறாங்க அந்த மாதிரி அபூர்வ துவா நடைபெறும். அதனே அபூர்வ துவா பெரும்பாலும் கற்றுக் கொடுத்த ஹதீஸ் அவர்களுடைய துவாக்கெல்லாம் சேர்த்து ஓதினாலே 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓதிடலாம். ஹிஸ்புல் ஆதம் இருக்குது பார்த்தீங்களா, மிஸ்கின் தோத்துருக்கு, ஹிஸ்புல் ஆதம் முல்லாலி ஹாரம் தோத்துனாங்க. அதுலேருந்து சில முக்கிய துவாக்களை பொறுக்கி எடுத்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓதிடலாம். அது மாட்டுக்கு கேட்குறது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உலகிலே யாரும் கேட்டிராத நீண்ட துவா, அபூர்வ துவா அப்படி நோண்டி கேட்குறது. அந்த மாதிரி கேட்குறத அல்லாஹ் விரும்பல. அதெல்லாம் சொர்க்கத்துக்குள்ளே நாங்கள் போகணும், அல்லா வலது பக்கமாக இருக்கணும், இடது பக்கம் வேணாம், வலது பக்கமாக இருக்கணும், ஒரு வெள்ளை மாளிகை பிரம்மாண்டமாக இருக்கணும், அப்படி வெள்ளை மாளிகை மாதிரி அதில் முன்னாடி முத்து வச்சுருக்கணும், பின்னாடி வச்சுருக்கணும், இது எப்படியாக்கும் இப்படியாக்கும். அது உள்ளே போகிறதுக்கு வழியை பாரு, அப்புறம் போய் மாளிகைலாம் அதை பார்த்துக்கலாம். உள்ளே போய் எங்கே ஓரத்தில் கிடச்சா படித்தா பத்தாது, பெரிய மாளிகை சொர்க்கத்துக்குள்ளே போய் இந்த ஓரஞ்சாரத்தில் படுத்துட்டாலும் பரவாயில்ல, ரோட்லேயே படுத்து வாழ்க்கை விட்டுறோம். அது அந்த மாதிரி உள்ளே போய்ட்டு எல்லாம் கவனிச்சுக்குவோம், அது வேறு விஷயம் சொல்கிறேன். அங்கே அது கூட இது கூட இந்த மாதிரி முபாலகாவாக கேட்குறது. யாரெல்லாம் சாலியான மனைவி கூடன்னு கேட்ட போதும், யாரெல்லாம் மூக்கு அழகாக உள்ள நல்ல நீளமான மூக்கும் குட்டையும் இல்லாமல் நீளையும் இல்லாமல் ஜப்பான் மூக்கு மாதிரி இல்லாமல் நல்ல மூக்காக ஒரு இது, அது மாதிரி முட்டை கண்ணு மாதிரி இருக்கக்கூடாது, இத்துணு கண்ணு மாதிரி குருவி கண்ணு மாதிரி இல்லாமல் நடுத்தரமான கண் உள்ள ஒரு பெண்ணையை தருவாயாக. அது மாதிரி முடி அது பாட்டுக்கு பேய் மாதிரி தொங்கக்கூடாது, அதே மாதிரி மொட்டையாகவும் இருக்கக்கூடாது, இரண்டுக்கும் நடுவில் உண்டான கொடுப்பாயாக ஆமீன். சரி விளையாடுறார். அதை போய் சாலியான பெண்ணை எனக்கு நிக்கா செஞ்சு ரப்பின்னா முடிஞ்சு போச்சு. கேட்கலாம் நல்லா இடத்துல ஆமீன் யா சாலுக்க சாலிஹமா துத்தின்னா சமில் அஹ்லி வல் மாலி வல் வலத் வைரல்லாலி வல் முதல் பெருமானை கேட்டிருக்காங்க. மக்களுக்கு தரும் மனைவிமார்களில் சாலிஹான மனைவி எனக்கு நசீபாக்குவாயா அழிஞ்சா அப்படி கேட்கலாமே ஒழிய அதாவது நோண்டி விரிவாக இந்த மாதிரி துவா கேட்குற முறையை பெரும்பாலும் வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள். முபாலகாக செய்கிறது துவாவில் வச்சுங்களா. கால வைனி சமீத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சயக்கூனு ஃபி ஹாதில் உம்மத்தி கௌமுன் யஅதூன ஃபி துஹூரி வத்துவாய், சுத்தம் செய்வதிலேயும் துவாவிலேயும் வரம்பு மீறக்கூடியவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி வருவார்கள். இவ்வாறு மக்கள் அது விரும்பவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு அஹ்மத் வ அபூ தாவூத் இப்னு மாஜா. வான் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னலில் உலூஇ ஷைத்தானன், உலூவில் வஸ்வாசம் உண்டாக்குறதுக்கும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான். யுகால் லஹு அல் வல்ஹான், அவனுக்கு வல்ஹான் என்று பெயர் சொல்லப்படும். ஃபத்தகு வஸ்வாசல் மாயி, தண்ணீருடைய வஸ்வாசுகளை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்போ வல்ஹான் பேரோட சைத்தான் வந்துடுவான். ஒரு கை கழுவணுமா, முகத்தை கழுவணுமா, ஒரு செஞ்சு முடிக்கும்போது முகத்தை கழுவணுமா மறந்துட்டோமே திரும்ப கழுவு, கை கழுவணுமா இல்லையா மறந்துட்டோமே திரும்ப கழுவு. இவ்வாறாக அந்த சைத்தான் வசுவாசை போட்டுட்டே இருப்பான். ரவா திருமதி இப்னு மாஜா. வகால திருமதி ஹாதா ஹதீசுன் கரீபுன் வலைச இஸ்னாது பில் கவி இந்த அஹ்லில் ஹதீஸி லிஅன்னா லா நஅலம் அஹதன் அஸ்னதஹு கைர ஹாரிஜா வஹுவ லைஸ பில் கவி இந்த அஸ்ஹாபினா. இப்போ இந்த ராவியுடைய பஹஸுகள் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அதை கட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம அசல் ஹதீஸுகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது அஹ்ல இல்முகள் உலமாக்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். அந்த ஹதீஸுடைய பஹஸ் செய்யக்கூடியவர்களுக்கு அது நமக்கு இப்போ தேவையில்லை. வான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு قال ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தவல்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்வார்களே ஆனால் மஸஹ வஜஹு பித்தரஃபி சௌபிஹி, தங்களுடைய ஆடையுடைய ஒரு பகுதியை கொண்டு தங்களுடைய முகத்தை துடைத்துக் கொள்வார்கள். ஆடையினா பெருமாள் துண்டு ஏதாவது போட்டிருப்பாங்க, இப்படி துண்டு போட்டிருப்பாங்கள்ல, தலைக்கு துண்டு கட்டியிருப்பாங்க, அதில் ஒரு பகுதி எடுத்து துடைச்சிக்குவாங்க. தன் மேலாடைன்னு ஒரு பகுதியை துடைக்கணும். சில பேர் குனிஞ்சு கையில் இருக்கு பாரு, கையில் மூந்தி துடைக்கணும். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா கையில் மண்ணில் புரளக்கூடியது. கீழே உட்காடுறோம், தரையில் உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், நடக்கும்போது தூசி காலில் படும், அதில் போய் மூஞ்சி துடைச்சா அது அசிங்கமாக இருக்கும், நல்லதில்லை. அது கூட பரவாயில்ல. பற்றி ஹவுஸ் ஒய்ஃபில் ஒழு செஞ்சுட்டு நின்றுக்கிட்டு கையில் தூக்கி ஒழு
கையில் தூக்கிட்டு முகத்து கழுவுறான். மற்ற உழுசி அப்படியே அவுத்து விழுவானும். அப்படியே இதெல்லாம் செய்யக்கூடாது போய். அதனால முகத்துன்னா தலைப்பா மாதிரி கட்டியிருப்பாங்க, துண்டு கட்டியிருப்பாங்க, அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து முகத்து குறைச்சிக்கலாம். அது கரிச்சி வச்சுக்கலாம் ஜோப்பில். அப்புறம் அப்படியே வச்சுருக்காங்க, சின்ன துணியை ஒழுசின்னு துடைக்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அதை கொண்டு முகத்து கழுவிக்கொள்வார். சில அப்படியும் வச்சுருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவா திருமதி பன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கானத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிர்கத்தன் பெருமானத்து ஒரு துணி இருந்தது, கர்ச்சீஃப் மாதிரி. யுனஷஃபு பிஹா அதாஹு பாதல் உதுவுக்கு பின்பு அதை கொண்டு தங்களுடைய கைகள் முகங்களை துடைத்து கொள்வார்கள். ரவா திருமதி வகால ஹாதா ஹதீஸுன் லைஸ பில் காயிமி வ அபு முஆதிர் ராவி ضعيفுன் இந்த அஹ்லி ஹதீஸி. அல் ஃபஸ்லு ஸாலிஸு அன் சாபித் இப்னு அபி சஃபியா கால قلت لأبي جعفر هو محمد الباقر حدثك جابر أن النبي صلى الله عليه وسلم تولى مرتين وثلاثا அறிஞ்சுங்களா. நான் அபு ஜாஃபர் அவரிடத்துல கேட்டேன். யார் சொல்கிறா? சாபித் இப்னு அபி சஃபியா என்பவர் சொல்கிறார்கள். நான் அபு ஜாஃபர் அவரிடத்துல கேட்டேன், உங்களிடத்துல ஜாபிர் ரலியல்லாஹு ரிவாய் செய்தார்களா? அவங்க தாபிஇ அபு ஜாஃபர். அவங்கள்ட்ட ஜாபிர் சஹாபி. ஜாபிர் ரலியல்லாஹு உங்களிடத்தில் இவ்வாறு சொன்னார்களா? சொன்னதாக நான் கேள்விப்பட்டேனே, உண்மையா? என்ன பெருமானார் சில நேரங்களில் ஒவ்வொரு முறையும் ஒழு செய்திருக்கிறார்கள், சில நேரம் 2 முறை ஒழு செய்திருக்கிறார்கள், சில நேரங்களில் 3 முறை ஒழு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்களா? கால நாம் ஆமாம் சொன்னார்கள். இப்போ பெருமாள் வசதிக்கு தகுந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாலும் 3மே ஜாயிஸ் என்றையும் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ரவா திருமதி இப்னு மாஜா. وأن عبد الله بن زيد رضي الله عنه قال إن رسول الله صلى الله عليه وسلم تولى مرتين பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை உது செய்தார்கள். வகால சொன்னார்கள் ஹுவ நூறுன் அலா நூர். அந்த 2 முறை உது செய்வது 100, ஒரு முறை உது செஞ்சாலே போதுமானது. 2 முறை செஞ்சால் சவாபுக்கு மேலே சவாபு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 3 முறை செஞ்சால் அதுக்கு மேலே சவாபு கிடைக்கும், அதுக்கு மேலே செய்யக்கூடாது. வான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு قال إن رسول الله صلى الله عليه وسلم تولى ثلاثا ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை உது செய்தார்கள். வகால சொன்னார்கள் ஹாதா உலூஇ, இதுதான் நான் என்னுடைய உதுவாக இருக்கும், உது செய்யும் முறையாக இருக்கும். ஓ உலூஉல் அன்பியா இ கபிலி, எனக்கு முன் வாழ்ந்த நபிமார்களின் உது செய்யும் முறையும் இதுதான் அதன் முறை. ஓ உலூ இப்ராஹீம், இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உது செய்த முறையும் இதுதான், இவ்வாறு செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ரவாஹுமா ரஸீன் நவவி ضعف الثاني في شرح مسلم. وأن أنس رضي الله عنه قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா லிகுல்லி ஸலாத்தின். பெருமானார் ஸல்லல்லாஹு ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்வார்கள். ஏன்? கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி. இப்போ அசரில் உது செஞ்சுட்டா அதே அசருக்கு மக்ரிபுக்கு இஷாவுக்கு போதும், அங்கேயே உட்காந்துருந்தாங்கன்னா உது முறியாவிட்டால் போதும். ஆனாலும் மக்ரிபுக்கு எந்திரிச்சு போய் மறுபடியும் உது செய்வாங்க. மக்கள் அவங்க பார்ப்பாங்கள்ல, அப்போ வந்து சில சஹாபாக்கள் வெளியே வந்திருப்பாங்க, அவங்க எப்படி பெருமா உது செய்யான்னு கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்தார்கள், பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, அது சவாபுக்காக வேண்டி, 100 நல்லா 100க்காக வேண்டி இவ்வாறு செய்தார்கள். கான அஹதுனா, எங்களில் ஒவ்வொருவரும் இக்ஃபீஹில் உலூ மாலம் யுஹதிஸ், அவருக்கு ஒரு ஒலுவே போதுமானது, ஹதஸ் ஏற்படாமல் இருக்கும் வரையிலையும். இப்போ லுஹருக்கு செஞ்ச ஒலுவை அசருக்கு மக்ரிபுக்கு இஷாவுக்கும் செஞ்சுக்கலாம். இஷாவுக்கு ஒலு செஞ்சால் அதுடனே ஒரு ஃபஜ்ரும் தொழுலாம். அந்த மாதிரி எத்தனையோ சஹாபாக், எத்தனையோ தாபியன்கள் முஹத்திஸீன்கள் இருந்துருக்குறாங்க. இஷாவுக்கு ஒலு செஞ்சு இஷா தொழுதுட்டு அப்படியே உட்காந்து பாடங்கள்லாம் பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. ஃபஜ்ர் ஆயிரும், அதே ஒலுவில் ஃபஜ்ர் தொழுவாங்க. இஷாவுக்கு செஞ்ச ஒலுவில் ஃபஜ்ர் தொழுவார்கள். ரவாத் தாரமி. வான் முஹம்மது இப்னு யஹ்யா இப்னு ஹப்பான் கால குல்து லி உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர், அவரிடத்தை கேட்டேன், அரைத்த உலு அப்துல்லாஹ் இப்னு உமர், உங்கள் வாப்பா அப்துல்லாஹ் இப்னு உமர் சஹாபி ரசூல், அவர்கள் செய்த உலுவை நீங்கள் பார்த்தீர்களா என்று அப்துல்லா இப்னு உமருடைய மகன் உபைதுல்லாவிடத்திலே நான் கேட்டேன். அவர் ஒழு செய்த பார்த்தீர்களா? லி குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்தார்களா? தாஹிரன் கான வைர தாஹிர், சுத்தமாக இருந்தாலும் சுத்தம் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு வக்துக்கும் ஒழு செஞ்சு தொழுதார்களா, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன். அம்மன் அஹதஹு, இந்த ஹதீஸ் யாரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், ஏன் அப்படி செய்தார்கள் என்று நான் கேட்டேன் என்று முஹம்மது இப்னு யஹ்யா, இவங்க தாபி, இவங்க அறிவிக்கிறாங்க. ஃபகால, அவர்கள் சொன்னார்கள், ஹத்தசத்துஹு, இந்த ஹதீஸை என் தந்தைக்கு அப்துல்லா இப்னு உமருக்கு அறிவித்தது யாரெனில் அஸ்மா பின்த் ஸைத் இப்னு ஹத்தாப் என்ற சஹாபி பெண்மணி அறிவித்தார்கள். ஹத்தாப் யாருடைய பேர்? வாப்பா, உமர் நாயத்துடைய வாப்பா பேர்.
அவங்க மகனார் ஜெயிதுனா யார்? உமர் நாயகத்துடைய தம்பி. அவங்களுடைய மகள் அஸ்மா. இப்போ உமர் நாயகத்துடைய தம்பி மகள் அவர்கள் அறிவித்தார்கள். யாருக்கு? அப்துல்லா இப்னு உமர் தன்னுடைய சிச்சா மகனுக்கு, சின்ன பெரியத்த மகனுக்கு அறிவித்தாங்க. என்ன சொன்னாங்க? அண்ணா அப்துல்லா இப்னு ஹந்தலத் இப்னு அபி ஆமிர் அல் ஹசீல் ஹத்தஸஹா. அவர்களுக்கு யார் சொன்னா இந்த விஷயத்தைன்னு கேட்டால், ஹந்தலத் இப்னு அபு ஆமிர் என்பவர்கள் ஹசீல் மலாய்கா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபி. ஒரு பொருளை போய் உஹது பொருளை போய் ஷஹீத் ஆயிடுறாங்க, மலக்கள் குளிப்பாட்டுறாங்க. இப்போ பெருமாள் விசாரித்தாங்க, அவங்க அப்போ தான் குளிப்பு கடமையாயிருச்சு, குளிக்காமல் வந்துட்டாங்க, மலக்கள் குளிப்பாட்டுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க பேரே ஹசீல் மலாய்கா, மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர்கள் என்று பெயர் இருக்கிறது. அவருடைய மகனாகிய அப்துல்லா அவர்கள் தனக்கு சொன்னதாக அவர்கள் சொன்னார்கள். ஹத்தஸா இவர்கள் சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான உமிர பில் உலூஇ லிகுல்லி ஸலாத்தின். ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் உலூ செய்யும்படி ஏவப்பட்டார்கள் அல்லாஹ்விடமிருந்து. ஏன்? வரக்கூடிய மக்கள் புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க, எப்படி உலூ செய்யணும் முறை கற்றுக்கணும். பெருமானார் அல்லாஹ் நினச்சா நான் ஃபஜ்ர் செஞ்ச ஒரு திரும்ப அடுத்த ஃபஜ்ர் வரைக்கும் தொழலாம். அவங்க அல்லாஹ் ஆற்றலை கொடுத்துருக்குறான். இப்போ மக்கள் அனைவரும் கற்றுக்கணுமே, அதனால் ஒவ்வொரு தொழிலுக்கும் உலூ செய்யுங்க என்று உத்தரவிட்டிருந்தான். தாஹிரன்கான வகைர தாஹிர், சுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக இல்லாவிட்டாலும். வலம்மா ஷக்கதாலிக்கு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருக்கு இதுக்கு சிரமமாக ஆன பொழுது. அப்படின்னா என்ன சிரமமாக இருந்துச்சு? பெருமான் அவர்களுக்கு சிரமம்னு அர்த்தம் இல்லை, இதே கடமையாக்கிட்ட வாழ்நாள்லாம் எல்லா முஸ்லீம்களும் அப்படி தான் செய்யணும். தண்ணி இல்லாட்டி தண்ணி இருந்தாலும் தண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு சிரமம் ஆயிருமே என்று மனசு கஷ்டப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? அமர பெருமான ஏவினார்கள் பிஸ் சிவாக்கி இந்த குல்லி சலாத்தின். ஒவ்வொரு அல்லாஹ் தஆலா ஏவினான், அல்லது ரசூலா ஏவினாங்க, என்ன ஒவ்வொரு தொழுகைக்கு மிஸ்வாக்கு செய்யும்படி ஏவினார்கள். உலிய அன்ஹுல் உலூ இல்லா மின் ஹதஸின். உலூ செய்வது அவர்களை விட்டும் நிற்பாட்டப்பட்டு விட்டது, அந்த சட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. இல்லா மின் ஹதஸின், ஹதஸ் ஏற்பட்டாலே தவிர. அப்போ உலூ முறிஞ்சிச்சுன்னா உலூ செஞ்சுக்குங்க, மற்றபடி ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கு மட்டும் செஞ்சுக்குங்க என்று உத்தரவிட்டார். அப்படின்னு அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் லுஹர் தொழுத்தார், உலூ போல் அசருக்கு இருக்குன்னா மிஸ்வாக்கு எடுத்து தேய்ச்சிக்கணும், ஒலு செய்யணும். அப்படி மற்ற முழு ஒலு செய்யணும் இல்லை. அசர் மகரிப் பாங்க சொல்லிட்டாங்க, மிஸ்வாக்கு ரெண்டு தேய்ச்சி வச்சுக்கணும், ஒலு செய்ய தேவையில்லை. விஷா பாங்க சொல்லிட்டு ரெண்டு தேய்ச்சி வச்சுக்கிட்டு தொழுக ஆரம்பிச்சிட வேண்டியது தான், ஒலு செய்ய தேவையில்லை. அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு மிஸ்வாக்கு செய்யும்படி ஏவினார்கள். ஒலுவை அவர்களிடமிருந்தும் நிறுத்தப்பட்டு விட்டு சட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. இப்போ கான அப்துல்லா அவர்கள் கருதினார்கள் அன்னபிஹி கூவத்தன், இவர்களுக்கு அவ்வாறு செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆரம்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவப்பட்டார்கள். இப்போ ரொம்ப கஷ்டமாக போயிருங்கிறதுக்காக வேண்டி, அது பெருமான பலகீனமாக இருக்காங்க, இப்போ ஒரு உலு செய்ய கஷ்டம் இருக்காக வேண்டி அந்த சட்டம் நிறுத்தப்பட்டது. இப்போ எனக்கு சக்தி இருக்குது, நான் உலு செஞ்சுட்டு போகிறேன், சவாபு தான் கிடைக்கும் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கும் உலு செய்யக்கூடியதாக இருந்தார்கள். இப்போ கான அப்துல்லா யரா அன்னபிஹி கூவத்தன் அலாதாலிக்க, இவ்வாறு செய்வதற்கு சக்தி இருப்பதாக கருதினார்கள். ஃபஅலஹு, இவ்வாறு செய்தார்கள். அத்தா மாத்த மூத்து வரையிலேயும் அப்துல்லா பின் உமர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் உலு செய்தார்கள். ரவாஹு அஹ்மத். வான அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர பி சஅதின் ஹுவ யதவல்லாஹு. சஅத் ரலியல்லாஹு உலு செய்து கொண்டிருந்தார்கள், அந்த வழியாக பெருமானார் நடந்து சென்றார்கள். அவங்க ஒலு செஞ்சதை பார்த்தாங்க. அப்போ தண்ணி நிறையா பயன்படுத்துகிறாங்க, தண்ணி நிறைய எடுத்து மூஞ்சி 4-5 கழுவுறது, கையை 4-5 கழுவுறது, இவர் நிறைய செலவு செஞ்சாங்க. ஃபகால, அப்பொழுது பெருமானார் சொன்னாங்க, மாஹாத சரஃபு யா சஅத், சதவரில் என்ன இவ்வளோ அதிகமாக தண்ணீர் செலவு செய்கிறீர்கள், இஸ்ராஃப் செய்கிறீங்களே, வீண் விரயம் செய்கிறீர்களே என்று கேட்டார். இப்போ கால அஃபில் உலூஇ சரஃபுன், யாரை சொல்ல உலுவிலுமா வீண் விரயம் இருக்கிறது என்று கேட்டார். கால சொன்னால் நாம் ஆம் இருக்கிறது. ஒயின் குன்த அலா நஹரின் ஜாரின், ஓடக்கூடிய ஆற்றுக்கு அருகிலே நீ அமர்ந்திருந்து அங்கே ஒலு செஞ்சாலும் சரி தான், அங்கேயும் நிதானமாக தான் ஒலு செய்யணும். ஆறு தான் ஓடுது, தண்ணி வேஸ்ட்டாக போகிற போது அது பாட்டு கரை புரண்டு ஓடுகிறது. நம்ம தண்ணி எடுத்து கழுவினாலும் அங்கே தான் உழுவுது, அது வேஸ்ட்டு கிடையாது. இது அப்படின்னா அங்கேயும் 3 தடவை கழுவணும். நீ பாட்டு 30 தடவை மூஞ்சி 30 தடவை கை கழுவக்கூடாது, அங்கேயுமே 3 தடவை தான் கழுவணும். வன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தவல்ல, யார் உலு செய்தானோ, வ தக்கர இஸ்மல்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாரோ, உலு செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லி ஆரம்பித்தால், ஃபைன்னஹு யதுஹுரு ஜஸதஹு குல்லஹு, அது அவருடைய முழு உடலையும் சுத்தமாக்கிவிடும். உச்சந்தேர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் செஞ்சு அத்தனை பாவங்களும் அழிஞ்சிடும், எல்லாமே போயிடும்.
ஒமன் தவல்ல ஒரு உது செய்தான் லம் எதுக்குரி இஸ்மல்லாஹி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லலை, மறந்துட்டு ஒரு செஞ்சு முடிச்சிட்டாரு. லம் எத்துஹுர் இல்லா மௌலியல் உலு செய்த இடம் மட்டும்தான் பாவங்களை விட்டும் சுத்தமாகும். அப்படின்னா கை கழுவுனா கையுடைய பாவம் போயிடும், முகம் கழுவுனா முகத்துடைய பாவம் போயிடும், கால் கழுவுனா காலுடைய பாவம் போயிடும். உச்சந்தறிந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பாவத்தையும் அழித்து உன்னுடைய பழைய பாவம் புதிய பாவம் அழிச்சுன்னு சுத்தமாகக்கூடியது, உன் கல்வி சுத்தமாகக்கூடியதுங்க ஒது. சில நேரத்தில் வருது ஒது செஞ்சால் பிஸ்மில்லா சொன்னால் சவாபு கிடைக்கும், ஒதுவும் குடிக்கும். பிஸ்மில்லா சொல்லலைன்னு சொன்னால் சவாபு கிடைக்காது, ஒது குடிக்கும். தொழுலாம் அந்த தொழுகையை வச்சு. துணி துவைக்கிற மாட்டேன், எந்த நீச்சம் இல்லாமல் துணி துவைச்சான், அந்த துணி போட்டு துணி சுத்தமாகிடுச்சு, அந்த துணியை மாட்டி தொழுலாம் ஜாயிஸ். ஆனால் துணி துவைக்க ஆரம்பிக்கும், யா அல்லாஹ் தொழுகைக்காக நான் துணி துவைக்கிறேன், தொழுகைக்கு இந்த ஆடை அணிவதற்காக நீத்து வச்சுட்டான் பிஸ்மில்லா ரஹ்மான் சொன்னான்னா துணி துவைக்கும்போது சவாபு கிடச்சிக்கிட்டே இருக்கும், நீத்து வச்சது சவாபு. وعن أبي رافع رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا تولى وضوء الصلاة பெருமான ஒரு தொழுகைக்காக உது செய்வதாக உது செய்வார்களேயானால் ஹர்ரக ஹாத்திமஹு அவருடைய மோதிரத்தை அசைப்பார்கள், ஃபீ இஸ்பஹி அவருடைய விரல்களிலே. ரவாஹு தாரகுத்னி ரவா இப்னு மாஜா அல்-அஹீர். அப்போ உது செய்யும் போது அசைப்பாங்கன்னா தண்ணி படணும்ல, கெட்டியாக பிடிச்சிருந்து தண்ணி படாது. சில பேர் மோதிரம் போட்டு அந்த வெள்ளையாக பிடிச்சிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், இந்த பக்கம் கொண்டு வரணும், அங்கே நினச்சிடணும், திரும்ப அந்த பக்கம் கொண்டு போய் இந்த மாதிரி நினச்சிடணும். அப்போ மோதிரத்தை முன்பின் அசைத்து தண்ணீர் உள்ளே சேருவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சல்லல்லாஹு செய்வார். அதே மாதிரி மோதிரம் மட்டும் இல்லை, பெண்கள் வலையில் போட்டிருந்தாங்க, லூஸாக இல்லாமல் கெட்டியாக போட்டிருந்தாங்க. வாட்சி கட்டியிருந்தார் ஒருத்தர், கெட்டியாக வாட்சி கட்டியிருந்தார். அப்போ அதை அவுத்தரணும் இல்லையா, அசைச்சு எடுத்து. கால்களில் சில பெண்கள் மெட்டி போட்டிருப்பாங்க, கை வலையில் கூட லூஸாக தான் இருக்கும், காலில் மெட்டி போட்டிருப்பாங்க சில பெண்கள், இறுக்கமாக போட்டுறது. அது கல்யாணத்தில் போடுறது அவுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அது அசைக்கவே முடியாது, அது போடவே கூடாது. நல்லா முன்னாடி பின்னாடி அசைக்கணும். போடக்கூடாதுன்னா ஹராமுன்னு சொல்ல, போட்டுக்கோ, அணிகலன்கள் போடுறது பெண்களுக்கு அனுமதியாக இருக்குது, போட்டுக்கோ. ஆனால் அதை கொண்டு ஒதுவுக்கு பாதகமாக்குவது போல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறை ஒது செய்யும் போது நல்லா அதை முன்பின் அசைத்து கலக்க வேண்டும். எதுவெல்லாம் ஒதுவுக்கு பாதகமாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது கட்டாயம். மருதாணி போட்டிருந்தாங்க பெண்கள், அது தண்ணி உள்ளே போகிறதை தடுக்காது. இப்போ நவீன சிந்தட்டிக் மருதாணி கொண்டுக்கிறானோ, எந்த கெமிக்கல் கலந்து வச்சு அப்படி போட்டு அது பிடிச்சது பட்டையாக போட்டு வச்சிடுறாங்க, காலையில் கழுவிடுறாங்க, அது சிவப்பு ஒட்டி இருக்குது. அந்த சிவப்பு என்ன ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி இருக்குது. ஒரு 4 நாள் கழிச்சா அப்படி உறிஞ்சி வந்துடுது, உறிஞ்சு தனியாக வந்துடுது. இந்த கடையில் நம்ம இந்த இலை அரைச்சி மருதாணி போடுறாங்க, அது உரியாது, அது விரலே அந்த கலர் சாயம் போட்ட மாதிரி ஆயிரும், உறிஞ்செலாம் வராது. இப்போ இந்த இது நகை பாலிஷ் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் கூடாது. நகை பாலிஷ் நகத்துக்கு மேலே கலர் பெயிண்ட் மாதிரி பிடிச்சிக்கும். அது அப்புறம் அது நெயில் பாலிஷ் ரிமூவர்னு வச்சுருக்கான், அதை போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. அப்படி சுத்தம் பண்ணால் போயிடும், திரும்ப வேறு கலர் அடிப்பாடுவாங்க. இது உருவ தடுக்கும், இது கூடவே கூட அறவே கூடாது. சில டை அடிப்பாங்க, சில டைங்க இயற்கையான டை, மருதாணி மாதிரி இயற்கையான டை இருக்குது, அது சாயம் மட்டும்தான் வைப்போம். சில டை இருக்குது தலைக்கு மேலே ஒரு பிசு பிடிச்ச மாதிரி ஆயிரும், தண்ணி பட்டால் ஒட்டாது, அது கூடாது, ஹராம், கூடாது, அதை ரிமூவ் பண்ணணும். இது மாதிரி எதுவெல்லாம் தண்ணீர் நம் உடலில் சேருவதற்கு தடையாக இருந்ததோ அவற்றையெல்லாம் ரிமூவ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு தான் உது செய்யணும் என்று தெரிகிறது. ரவா இப்னு மாஜா அல்-அஹீர். ரவாஹுமா தாரகுத்னி ரவா இப்னு மாஜா அல்-அஹீர். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளைக்கு பார்ப்போம்.